ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இது என்னடா ட்ரெயின் கிட்ட நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இது வந்து இப்போ எடுத்த வீடியோவில் சம்மரில் வந்து நாங்கள் பிரைட்டன் பீச் வந்து போயிருந்தோம் இல்லையா? ஏற்கனவே வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன். நம்ம அந்த I360 டவரில் போனது, அப்சைட் டவுன் ஹவுஸ் போனது, அது எல்லாமே அப்போது எடுத்த ஒரு பார்ட் ஆஃப் வீடியோ தான். லண்டன் டு பிரைட்டன் பீச் வந்து ஈஸிலி ஆக்சசிபிள் தான். நம்ம வந்து ட்ரெயின்லேயே வந்து போயிடலாம். பட் டிஸ்டன்ஸ் தான் வந்து கொஞ்சம் அதிகம். எங்கள் வீட்டிலருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு. நீங்கள் சென்ட்ரல் லண்டன்லேருந்து போகும்போது ஒரு 1½ ஹவர்ஸ் ஆகும். இப்போது நம்ம லண்டன் ஜோனுக்கு வெளியே போகிறதால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து டிக்கெட்ஸ் வந்து எடுத்துக்கணும். பிரைட்டன் ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இந்த ஸ்டேஷன் வந்து பார்க்கும்போது எனக்கு சென்னை சென்ட்ரல் மாதிரியே வந்து தெரிஞ்சுது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அந்த சாயலில் வந்து இருந்தது. ஸ்டேஷனில் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். சம்மர்னாலே வந்து இங்கே வந்து ஈஸிலி ஆக்சசிபிளாக வந்து எல்லாருமே போகிறது வந்து பார்த்திங்கன்னா பீச்சஸ் தான். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பிரைட்டன், அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சவுத் எண்ட் பீச்சு. இது ரெண்டுமே வந்து லண்டன்லேருந்து ஈஸியாக வந்து ட்ரெயின்லேயே நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம். ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டன் பீச்சோட இந்த ரோடு தான் வந்து தெரியும். இந்த ரோடுக்கு அப்படியே லாஸ்ட்டாக கடைசியில் நடந்து போனால் நம்மளுக்கு வந்து பீச் வந்துடும். அந்த கடற்கரை ஓரமாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய அட்ராக்ஷன்லாம் இருக்கும். தீம் பார்க் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து I360 டவர் இருக்குது. அதாவது அந்த ஒரு கேப்சூல் வந்து அப்படியே வந்து மேலே போகும். அப்சைட் டவுன் ஹவுஸ் இருக்குது. இதோட லிங்க் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பட்டன்லேயும் கொடுக்குறேன். வேணும்னா வந்து போய் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் 2 பிளேஸஸும். இங்கே இருக்க ஆர்கிடெக்சர்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது பாருங்கள், ரொம்ப பழமையான சர்ச் மாதிரி இருந்தது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன், நம்ம ஊரில் கோயில்கள் வந்து எவ்வளோ பழமையானது இருக்குமோ இங்கே வந்து அந்த மாதிரி வந்து சர்ச்சஸ்லாம் நிறைய பழமையான சர்ச்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம பீச் கிட்ட ரீச் ஆகிட்டோம். இந்த ரோட் க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோன்னா பீச் தான். இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு வந்தோம் இல்லையா, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த அப்சைட் டவுன் ஹவுஸ், பிரைட்டன் I360 டவர்லாம் இருக்கும். அங்கே தூரமாக பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அங்கே தான் வந்து பிரைட்டன் பேலஸ் பியர் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபன் ஃபேர் மாதிரி வந்து இருக்கும். உள்ள ஒரு சின்னதாக வந்து பிரிட்ஜு போட்டு நடுவில் வந்து கடலுக்கு கொஞ்சம் நடுவில் வந்து அந்த மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரோட மெரினா பீச்சு. நம்ம சென்னை மெரினா பீச் வந்து எப்படி வந்து இந்தியாவில் வந்து லாங்கஸ்ட் பீச்சோ அதே மாதிரி யூகேயில் வந்து லாங்கஸ்ட் பீச் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரைட்டன் மெரினா பீச். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பெபிள்ஸ் பீச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மண் இருக்காது. மணல், நம்ம ஊர்லலாம் மணல் தானே இருக்கும், மணல் இருக்காது. கூழாங்கல்ல தான் வந்து ஃபுல்லாக இருக்கும். அங்கே தூரமாக கம்பி கம்பியாக இருக்குது பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, பியர் இருக்குன்னு ஒரு பாலம் மாதிரி. அதே மாதிரி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தது அது. அது வந்து நிறையா டிசாஸ்டரில் வந்து அழிஞ்சு போச்சு. அது அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் நம்ம பேபி க்ளூ என்னை சீக்கிரம் இறக்கி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. இங்கே சேர்ஸு டேபிள்ஸ்லாம் வந்து நிறைய இருந்தது. ஸோ வந்து இங்கேயே உட்காந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் லன்ச் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து கடலில் வந்து குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குல்குலி அவளோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா, விளையாட ஆரம்பிச்சிட்டா. அப்பப்போ வந்து வந்து ஒரு வாய் வாங்குறது, அதுக்கப்புறம் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து பிஸியாக இருந்தா. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து பீச் கிட்ட வந்து வந்துட்டோம். இங்கே வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து கூழாங்கல் தான். நடக்கவே முடியாது நம்மளால். இவங்க தண்ணியில் விளாட்ற வரைக்கும் நான் ஒரு பெட்ஷீட்டை விரித்து அப்படியே நல்லா ஃபன்னியாக இருந்ததா டே அப்படியே நல்லா படுத்துட்டேன். பேபி க்ளூ தான் விளையாடிட்டே தான் இருந்தார். அவர் வந்து உட்காரவே இல்லை. எங்களாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லில் வந்து நடக்க முடியல. ஆனால் வந்து அவர் நடந்துகிட்டே அப்படி தான் சுற்றிகிட்டே தான் இருந்தார். குல்குலியும் வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து கொஞ்ச நேரம் குளிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனால். பட் வந்து நிறைய இங்கே பெபிள்ஸ் இருக்கிறதால அந்த அலையில் வந்து டப்பு டப்புன்னு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து பாதியிலே வந்துட்டா.
அங்கே தூரமாக தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா I360 டவரு. அந்த கேப்சூல் இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்து அந்த உச்சிக்கு போகும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நானும் போயிட்டு அப்படியே தண்ணியில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னேன். ஆனால் வந்து கல்லாக இருக்கிறதால குத்திட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் தான் வந்து நின்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டேன். நம்ம ஊர் பீச் மாதிரி இல்லை என்னதான் இருந்தாலும். திஸ் இஸ் ஐஸ்கிரீம் டைம். மில்டன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் பாக்ஸ் மாதிரி வந்து வாங்கியிருந்தோம். இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஐஸ்லாம் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஐஸ்கிரீமு. என்னோட ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நல்லதா இருந்தது. கொஞ்சம் ஆனால் உருகிடுச்சு ஐஸ்லாம் வந்து. பட் வந்து கூல் ட்ரிங்க் மாதிரி வந்து கொண்டு வந்திருந்தீங்கன்னா, நல்லா ஜில்லுன்னே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பீச் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா, சீகல்ஸ் தாங்க அவ்வளோ இருந்தது. அவ்வளோ சீகல்ஸ் வந்து பறந்துகிட்டே இருந்தது. ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இங்கெல்லாம் வந்து நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து இந்த மாதிரி சேர்ஸ் வந்து பீச் சேர் மாதிரி வந்து ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து ரெண்ட்டுக்கு வந்து சேர் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். நல்ல சன்னி டே சூப்பராக வந்து பீச்சில் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆக ஆக கிளம்பிட்டு நம்ம இப்போ I360 டவருக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்சைட் டவுன் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய வந்து ப்ளே ஏரியா மாதிரிலாம் வந்து இருந்தது. இந்த ஊஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா, அந்த I360 டவருக்கு மேலே தான் வந்து அங்கே வெயிட்டிங் ஏரியாவில் தான் வந்து இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சேர்ஸ்லாம் வந்து கீழே I360க்கு கீழே வந்து போட்டிருந்தாங்க. பேஸ்மெண்ட்டில் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில். எனக்கு இந்த பிரைட்டன் பீச்லேயே வந்து பிடிச்சது பார்த்திங்கன்னா, இந்த I360 டவரும் வந்து அப்சைட் டவுன் ஹவுஸும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வீடியோட லிங்க்கை வந்து ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுக்குறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.